டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேத்து அமாவாசை கடைபிடிக்கப்பட்ட நிலையில புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டுச்சு. இந்த நிலையில அமாவாசை அன்னைக்கு திருச்செந்தூர் கடல் சுமார் 60 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. உள்வாங்கிய பகுதியில தென்பட்ட பச்சை படிந்த பாறைகள் மீது சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாறைகளை கடந்து சென்று ஆபத்தை உணராமல் குளித்தும் வந்தாங்க. தமிழக கடவுளாம் முருகப்பெருமானுக்கு தமிழகத்துல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகள் இருக்கு. இந்த கோவில்கள் மலை மேல அமைஞ்சிருக்கிற நிலையில கடலோரம் இருக்கிறது திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான். திருச்சீரலைவாய் அப்படின்னு பழங்காலத்துல அழைக்கப்பட்ட திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியா காட்சி தராரு. இந்த கோவில்ல முருகனை வழிபடுவதன் மூலம் திருமண தடை நீங்கும், தொழில் அபிவிருத்தி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் முருகனுக்கு உகந்த நாட்கள்ல விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசித்து விட்டு மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் சிறப்பு வழக்கமோ இந்த தலத்தின் தனி சிறப்பு. கடந்த பல ஆண்டுகளாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் புகழ் பரவ பரவ கோவிலுக்கு தினமும் வருகை தரும் பக்தர்களின் கூட்டமும் அதிகரித்து காணப்படுது. இதெல்லாம் தலையா இல்ல கடல் அலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திருச்செந்தூரை நோக்கி அணி அணியா வரும். அதிலும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களோடு சூரசம்ஹாரத்தின் போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிக்க வருவாங்க. அது மட்டுமல்லாம சுபமுகூர்த்த தினங்கள்ல நூற்றுக்கணக்கான திருமணங்களும் இங்கு நடப்பது வழக்கம். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடற்கரையில அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கம். அந்த வகையில கோவிலின் முன்புள்ள கடற்கரையில கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கிதான் காணப்படும். ஆனால் கடந்த 6 மாத காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால கடலில் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாகவே கோவில் முன்புள்ள கடற்கரையில பக்தர்கள் நீராட முடியாத நிலையும் ஏற்பட்டது. தற்போது கடல் அரிப்புகள் சீராகி வரதாகவும் சொல்லப்படுது. 6 மாத காலத்திற்கு பிறகு கடந்த மாதம் கடல் உள்வாங்குச்சு. இந்த நிலையில நேற்று அமாவாசை தினம் அப்படிங்கறதால திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடல் திடீர்னு உள்வாங்கி காணப்பட்டது. இதனால கோவில் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரைக்கும் சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து கடலுக்குள் 60 அடி உள்வாங்கி காணப்பட்டது. கடல் உள்வாங்கிய காரணத்தால பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவுல வெளியே தெரிஞ்சது. அதன் மேல கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் ஆபத்தை உணராம நீராடியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.